RSS அமைப்பு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 பேர் இந்தியாவில் மட்டும் இருந்தல்ல, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முக்கியமான நபர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதுல இந்தியாவினுடைய முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள்லாம் கலந்துருக்கிறாங்க. எதுக்காக இவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான பேர்த்த கொண்டு வந்து உட்கார வச்சு இந்தியாவினுடைய அடுத்த 50 ஆண்டு கால திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அஜெண்டா என்ன? அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க 1000 கூட்டங்கள் இது போன்று நடத்துவதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் RSS இது மாதிரியான வேலைகளை இப்ப திடீர்னு செய்யறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSS கடந்த செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள்களில் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க டெல்லியில. பல மிக முக்கியமான கூட்டங்கள் ஏற்கனவே நிறைய நடத்தியிருக்கிறாங்க. அத்தோடு சேர்த்து இந்த கூட்டம் மிக முக்கியமானது அப்படின்னு RSS தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக RSS-னுடைய பப்ளிசிட்டி இன்சார்ஜ் அனில் அம்பேத்கர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவிலிருந்து நாங்கள் 1300 மிக முக்கியமான பர்சனாலிட்டிஸை, அதாவது நீதித்துறை, காவல்துறை, அது மட்டும் இல்லாமல் இராணுவம், இது மாதிரி பல துறைகளிலிருந்து நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறார். இந்த கூட்டம் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான துறை சார்ந்த ஆட்களை RSS-னுடைய ஆதரவான ஆட்களாக, ஒரு இன்க்ளூசிவான ஆட்களாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை அவங்க துவங்கி இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் ஜோதிராத்ய சிந்தியா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் சுரேஷ் கோபி அவர்கள் கலந்துருக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் அரசு தரப்பாக கலந்துருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் RSS-காரங்க. இவங்க இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவ அமைப்புகளோட ஏதோ ஒரு அமைப்போட தொடர்புடைய இருப்பாங்க. இப்போ RSS அப்படிங்கிறது ஒரு அமைப்பு கிடையாது, அது ஒரு சங் பரிவாரம், பல அமைப்புகளை ஒன்றாக இணைத்த ஒரு குழு. RSS, VHP, பஜ்ரங் தள், இது மாதிரி நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பில் ஏதோ ஒரு அமைப்பில் அவங்க கடந்த காலங்களில் செயல்பட்டிருப்பாங்க. குறிப்பாக மாணவர் அமைப்பிலிருந்து வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாஜக அரசியல் கட்சிக்கு பிற்பாடு தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியா இருக்கட்டும், இல்லை அமித்ஷாவா இருக்கட்டும், எந்த அமைச்சர் அல்லது பாஜகவின் முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா RSS-னுடைய மாணவர் அமைப்பிலிருந்து தான் வந்தவங்க. அப்போ இவங்க எல்லாருமே இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க RSS-லேருந்து வந்தவங்க தான். அவங்களுடைய தாய் அமைப்பினுடைய கூட்டத்துக்கு போறாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இந்தியாவினுடைய நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களே போயிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகி, இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு, நமக்கே தெரியும். வெளிப்படையாக பல பத்திரிகை நியூஸாவே மாறிச்சு. இவர் மேல ஒரு பெண் செக்ஷுவல் புகாரெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அரசு ரொம்ப சீரியஸா எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்குது அப்படின்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாஜகவோடு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு இணைஞ்சு இன்னைக்கு ராஜ்யசபாவில் ஒரு எம்பியாக பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கிறார். அவரோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா JS கெக்கர். ஸோ அப்போ இந்த 2 நீதிபதிகள் மட்டும் தானா அப்படின்னா, இந்த 2 பேரும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள். இது இல்லாமல் இன்னும் பல நீதிபதிகள். இப்போ இதை நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா VHP, விஸ்வ ஹிந்து பரிஷத், பாஜகவினுடைய மிக முக்கியமான துணை அமைப்பு, பாபர் மசூதி இடித்த அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மசூதிகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழெல்லாம் இந்து கோயில் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் அரசு கட்டுப்பாட்டிலிருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களை மையமாக வைத்து மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த அமைப்புக்கு இன்னைக்கு சிட்டிங் ஜட்ஜா இருக்கக்கூடிய 2 பேர் போய் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே VHP அமைப்பு இன்னொரு கூட்டம் போடுது கான்ஸ்டியூஷனல் டிஸ்கஷனை பற்றி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி. அதில் சேகர்குமார் யாதவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜு போய் கலந்துக்கிட்டு இஸ்லாமிய மக்களை தவறாக பேசுகிறாரு, இஸ்லாமிய குழந்தைகளை தவறாக பேசுகிறாரு, இஸ்லாமிய மக்களை தவறாக பேசுகிறாரு. இது ஒரு இந்து மெஜாரிட்டி நாடு, மெஜாரிட்டியினுடைய மனநிலையில தான் இந்த நாடு நடைபெறும் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே பேசுறது தான் அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்யூலர் நேஷன். இங்கே இது எந்த மதத்துக்கும் உரிய நாடு கிடையாது, எல்லா மதத்துக்கும் உரிய நாடாக இது பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஜன் தான் இங்கே அரசு ரிலீஜனாவோ இல்லை நாட்டினுடைய ரிலீஜனாவோ எல்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் நேச்சருக்கு எதிராக ஒரு ஜட்ஜு பேசின வீடியோவை வெளியே பரபரப்பாச்சு. அவர் மேலே ஒரு என்கொயரி நடத்தணும், ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு. ஆனால் அந்த வழக்கு என்ன முடிவுக்கு வந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ VHP நடத்தின கூட்டத்தில் போய் ஒரு ஜட்ஜு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் VHP நடத்தக்கூடிய கூட்டத்தில் எக்கச்சக்கமான ஜட்ஜுகள் போய் கலந்துக்கிறாங்க. இதில் ரிட்டையர்ட் ஆனவங்க, அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் ஜட்ஜுன்னு போய் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா RSS 3 நாள் கூட்டம் நடத்துது. அதுலேயும் ஜட்ஜுகள், குறிப்பாக ரஞ்சன் கோகியா இருக்கட்டும், JS கெக்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் உட்காந்து
அந்த கூட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சீஃபாக இருந்தவங்க நர்வேன், அது மட்டும் இல்லாமல் சீஃபாக இருந்த தீபக் கபூர், ஜே சிங், இவங்க எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு அரசியல்வாதி ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் வேற கட்சியில் இருந்தாலும் சந்தர்ப்பவாதத்தை மையமாக வைத்து ஆர்எஸ்எஸ்க்கு போவாங்க. பெரும் முதலாளிகள் இன்னைக்கு வந்து ஒரு சாரர் வந்து மிரட்டப்படுறாங்க, அதனால் வேற வழியே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் ரிட்டையர்டான ஜட்ஜு, ரிட்டையர்டான இராணுவ அதிகாரிகள் இவங்கெல்லாம் போகிறது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மிக முக்கியமான துறைகளை சார்ந்த அதிகாரிகள், இது மட்டும் இல்லாமல் சைனா மாதிரியான நாடுகளினுடைய தூதுவர்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்து பல நாட்டினுடைய அம்பாசிடர்ஸையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங்கில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புது நடைமுறையாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு ஆட்களை மட்டும் வைத்து ரகசிய கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஜனரஞ்சகமான கூட்டம். கிட்டத்தட்ட 1300 பேர் பல துறைகளிலிருந்து வெளிநாட்டுக்காரர்களை கூட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டுக்காரர்கள், அதாவது பல நாட்டினுடைய அம்பாசிடர்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஜனநாயகவாதிகள் தான், நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து 40,000 ஆண்டு பழமையான டிஎன்ஏ இருக்குது, நாமெல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த ஹிந்து ராஜ்யத்தில், அதாவது அகண்ட பாரதத்தில் அனைவரும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அகண்ட பாரதம் எப்போ இவங்க வாங்கினாங்கன்னு தெரில, அகண்ட பாரதம் இவங்க எப்போ வாங்க போகிறாங்கன்னு தெரில, அதுக்கான அஜெண்டா என்னன்னே நமக்கு தெரியாது. பட் அதில் நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறாங்க. நாம் எல்லாரும் ஒன்றுனா ஏன் பாபர் மசூதி இடிச்சாங்கன்னு தெரியல, நாம் எல்லாரும் ஒன்றுனா அஜ்மீர் தர்காவில் ஏன் குண்டுவெடிப்பு நடந்துச்சு, ஹைதராபாத்தில் மெக்கா மசூதியில் ஏன் குண்டுவெடிப்பு நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் மாலேகான் மசூதியில் ஏன் குண்டுவெடிப்பு நடந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதில் செத்துப்போன எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள், அவங்கள கொண்டவங்க யாருன்னு இது வரைக்கும் அந்த வழக்கே முடியாமல் இருக்குது. இந்த இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி மசூதிகளிலும் தர்காக்களிலும் ரயில்களிலும் குண்டு வைத்து கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. ஏன்னா அவங்கள கொன்னது யாருன்னு இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை. அதில் குறிப்பாக அந்த மாலேகான் குண்டுவெடிப்பில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணியிருக்காங்க கோர்ட்டு. சரி, அவங்கள விடுதலை பண்ணிட்டீங்க, அவங்க நிரபராதின்னு சொல்லிட்டீங்க, அப்போ குண்டு வச்சது தான் யார்? இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு ஒரு முடிவு வராமே இருக்குது. ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் என்ன தெரியுது அப்படின்னா எல்லா துறைகளுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஆட்களை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, திட்டமிட்டு இன்செர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா இது மாதிரியான கூட்டத்தை இந்தியா முழுக்க 1000 கூட்டத்தை நடத்த போறதாக இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பகுதிகள். இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா திருச்சி, மதுரை, அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சென்னை, இப்படின்னு பல மிக முக்கியமான பகுதிகளை டார்கெட் பண்ணி இது மாதிரியான கூட்டத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நடத்தி முடிக்கிறதுக்கான உத்தரவு ஆர்எஸ்எஸ் வந்து வந்திருக்கு. அதனால் கிளை அமைப்புகள் வேக வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. கேட்டால் எங்களுடைய 100 ஆண்டுகள் நாங்கள் வந்து கடந்திருக்கிறோம், இது ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு அமைப்பு 100 ஆண்டுகளாக நாங்கள் வந்து பத்திரமா வச்சிருக்கிறோம், நாங்கள் வந்து பல வேலைகளை செஞ்சுருக்கிறோம், இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு கொண்டாடும் விதமாக அந்த 100 ஆண்டு கொண்டாட்டத்தை அவங்க பண்ணுறாங்க. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா 1925 இந்த அமைப்பு உருவாகும் போது இந்த அமைப்பினுடைய முன்னோடியாக இருந்த கோல்வால்கராக இருக்கட்டும், இல்லை சாவர்கராக இருக்கட்டும், இல்லை ஹெட்கேவராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள்? ஒன்றே ஒன்று செஞ்சாங்க, காந்தியை கொண்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் போய் ஜெயிலில் உட்காந்தாங்க. அதில் சாவர்கர் காப்பாற்றப்பட்டார். அப்போவே சாவர்கரை காப்பாற்றுறதுக்கு ஒரு குழு வேலை பார்த்துருக்கு. காந்தியை கொலை பண்ணதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டுச்சு. தடை செய்யப்பட்ட அமைப்பை இதே காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தடையை வந்து நீக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு உறுதியாக ஆதரவாக இருந்தாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் மதன் மோகன் மாளவியா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மகாசபையை உருவாக்கினவர், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர். அது மட்டும் இல்லாமல் ஷாம் பிரசாத் முகர்ஜி, இவர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார் நேரு பீரியடில். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதல் அமைப்பாக இருந்த ஜனசங்க இருக்கு இல்லையா, அந்த ஜனசங்க உருவாக்கினவர். ஸோ அப்போ ஏதாவது ஒரு வகையில் காங்கிரஸுக்குள்ளே இருந்த இந்துத்துவ சக்திகள் காந்தி கொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸை பாதுகாத்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் சப்போர்ட்டோட இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு, தொடர்ச்சியாக பல வன்முறைகள், ரத யாத்திரைகள், குஜராத் கலவரங்கள், இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஒரு அமைப்பினுடைய சாதனை என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு பெட்டியல் எடுத்தீங்க வச்சுங்களேன், இப்போ என்னென்ன வன்முறை, எத்தனை பேர்த்த கொலை பண்ணுது அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலே ஆர்எஸ்எஸ்க்கும் விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற இந்துத்துவ அமைப்புக்கு இருக்குது. ஸோ இந்த சாதனையை தான் 100 ஆண்டுகளை அவங்க கொண்டாடுறாங்க. இதுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ஆட்கள், ஜட்ஜில் இருந்து இராணுவ அதிகாரிகள் வரைக்கும் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு அப்படின்னு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஜனநாயக மனநிலை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா மாறிடுச்சு. இப்போ சினிமா துறையிலிருந்து, அது மட்டும் இல்லாமல் எழுத்துத்துறையாக இருக்கட்டும், எல்லா ஆர்ட்ஸுக்குள்ளேயும்
இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்துத்துவாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப வேகமாக உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே ஜனநாயக உரையாடல், ஜனநாயக சிந்தனை, ஜனநாயகமான போராட்டங்கள், ஜனநாயகமாக நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் மிக மோசமான அச்சுறுத்தலை எல்லா துறைகளுக்குள்ளும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு வாத்தியாராக வேலை பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வக்கீலாக இருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு துறையில் ஒரு போக்குவரத்து துறையில் இருப்பாங்க. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்குள் இது போன்ற விஹெச்பி இந்துத்துவா, இது போன்ற விஹெச்பி பஜ்ரங் தள், ஸ்ரீராம் சேனான்னு பல பேரில் பல அமைப்பு உள்ளே வந்து உட்கார்ந்து ஜனநாயக உரையாடலை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நீதிபதிகள், ராமர் கோயில் தீர்ப்பு எடுத்துங்க, ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் வந்து கோயில் கட்டலான்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததுக்கான ஆர்கியாலஜிக்கலான எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு அவங்களுடைய தீர்ப்பில் சொல்லிட்டு பெரும்பான்மை மக்களினுடைய ஒரு மனதை கன்சிடர் பண்ணி பாபர் மசூதி இடித்ததை வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லிட்டாங்க. ராமர் கோயில் தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ராமரை வேண்டுனேன் அப்படின்னு சந்திரசூட் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். இப்போ அந்த கோயில் தீர்ப்பு கொடுத்த அந்த 5 நீதிபதிகளும் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த அரசாங்கம் சில பதவிகளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஏன் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு இப்படி ஒரு அரசு பதவி வாங்குறாங்க? ஸோ அப்போ இந்த அரசு பதவி, இந்த அரசாங்கத்தோட காட்டக்கூடிய நெருக்கம், இப்போ ரஞ்சன் கோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பியாவே ஆக்கப்பட்டிருக்காரு பாஜகவால். இது எல்லாமே அவங்க முன்னால் செயல்பட்ட தீர்ப்பில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அதனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த ஜட்ஜுமே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதவிகளை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாவே பேசியிருக்கிறார். இப்போ BR கவாயும் வெளிப்படையாக பேசுகிறார், இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போது எல்லா துறைகளிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த இந்துத்துவா சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பாகத்தான் இந்த 1300 பேர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஒரு இன்க்ளூசிவான ஒரு கூட்டமைப்பு, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் எல்லாம் ஒன்றா சந்திப்போம் அப்படிங்கிறதா அதனுடைய பெரிய அஜெண்டாவே. இது எதுக்கு அப்படின்னா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்தியா எதை நோக்கி நகர வேண்டும், இந்து சமூகம் எதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது குறித்து தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க எதை நோக்கி நகருவாங்க நமக்கே தெரியும். திரும்பவும் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாதிய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் அடிமைத்தனத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான், அது மட்டும் இல்லாமல் மிக மோசமான மூட நம்பிக்கையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த RSS மீட்டிங் நடக்கக்கூடிய இந்த 2 நாளில் பாஜகவினுடைய அமைச்சர்கள் 2 பேர் பேசியிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெளிப்படையாக மாணவர்களை பார்க்க கேட்குறாரு, முதலாக நிலாவுக்கு போனது யார் அப்படின்னு கேட்குறாரு. மாணவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை அனுமார் தான் முதல்ல போனார் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் மத்திய பிரதேசுக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா இன்னும் மோசமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அறிவியல் மாநாட்டுக்கு போய் நாம தான் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், அதுதான் பிள்ளையாரு பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய கழுத்தை எடுத்துட்டு யானையினுடைய கழுத்தை வச்சிருக்கோன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் IIT டைரக்டராக இருக்கிறவர் கோமியம் குடிச்சா காய்ச்சல் சரியாயிருச்சு எனக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு, மெட்ராஸ் IIT டைரக்டர். உத்தரகாண்ட் IIT டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தரகாண்டில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சாகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கறி சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு ஒரு பெரிய கருத்தை ஒரு IIT-னுடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா IIT, IIM, அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய அறிவாளிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இந்த சங்கி குரூப் வந்து உட்கார்ந்துருச்சு. ஸோ அப்போ இந்த சங்கி குரூப் எல்லா துறைக்குள்ளிருந்தும் காவல்துறை, நீதித்துறை, இராணுவம், அது மாதிரி IIT, கல்வித்துறை எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து இன்னொரு 20-30 ஆண்டுகளுக்குள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்மளோட தான் மாற்றணும் அப்படிங்கிறதான் இப்போ போட்டிருக்க கூட்டத்தினுடைய அஜெண்டா. அதை வந்து நாங்கள் வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லா துறையிலேருந்து ஆளை கூப்பிட்டுருக்குறாங்க. இது மிக மோசமான ஆபத்தான நிலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஏன் இது மாதிரியான வேலைகளை RSS பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலை திட்டம் என்ன அப்படிங்கிறத மிக நுட்பமாக கவனித்து அதற்கு எதிர்வினையாற்றவில்லை என்றால் மிக மோசமான பாதிப்பை இந்தியா எதிர்காலத்தில் சந்திக்கும்.